அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. இந்த உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் அண்டு மோஸ்ட் கிரிமினல்லையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் கிரிமினல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பேச இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, கொலம்பியால பிறந்த ஒரு நம்பர் 1 கிரிமினலான பாபிலோ எஸ்கோபார் அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம விவாதம் பண்ண இருக்கோம். அவருடைய சுய ஜாதகத்தை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். விவாரிஸ், நிகழ்ச்சிக்கு போயிடலாம். வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்குற ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். அதாவது உலகத்தில் நம்பர் 1 போதைப் பொருள் மன்னன் சொல்லலாம், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சொல்லலாம். ஸோ அவரோட ஜாதகம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட் நம்ம உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தேதி டைம் எல்லாமே வரும். டிசம்பர் 1 1949ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 11:50. அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமே வந்து எங்கேருந்து எடுத்தோம்னா ஆட்டோபயோகிராஃபிலிருந்து எடுத்தோம். அவரோட பயோகிராஃபிலிருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இதான் அந்த டைமிங்னு வச்சுங்களேன். நம்ம எடுத்துட்ட டைம் அக்யூரேட் டைமிங் தான் ஓரளவுக்கு. ஓகே. வியாழக்கிழமை பிறந்திருக்காரு. மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. தேதி வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை துவாதசி தேதியில பிறந்திருக்காரு. கரணம் பாத்தீங்கன்னா பவகரணம், வரியன் யோகம். ஓகே. ஆக்சுவலி பவகரணத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவோம்னா, பவகரணம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் பொசிஷனுக்கு போறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஆக்சுவலி எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க. பழைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் பவகரணத்தில் இருப்பாங்க. பவகரணம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கொண்டு போகுதுன்னு வச்சுங்களேன். இல்லைன்னா அத்தாரிட்டி பவர், அந்த பவர் பொசிஷன் கொடுக்கக்கூடியதுல பவகரணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. மத்த காம்பினேஷன் ஒத்து வரணும், பட் இதுவும் ஒரு காம்பினேஷன் வச்சுங்களேன். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது விஷயங்களை கொண்டு போறது. சரி, ஓகே தான். இதை அவரோட பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு விஷயம். ஸோ நம்ம லக்கணத்துக்கு போயிருவோம் டைரக்டா. லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம். இவரோட ஹிஸ்டரி வந்து நம்ம எப்படி சொல்லிட்டே நான் வந்து நம்ம ஜாதகத்தை பேசுவோம். ஓகே. பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காரு. ஸோ அப்பா அம்மா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மணி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து ஃபேமிலியில கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்குது. அதாவது எஜுகேஷனுக்கு எல்லா வகையிலுமே எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே சஃபர் ஆகுது. எதனால அப்படின்னா உங்களுக்கு மணி இஷ்யூஸ், குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்துல பண கஷ்டங்கள் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே. ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவருக்கு பிறக்கும் போதே கும்பலக்கணும் போது ராசி வந்து உங்களுக்கு மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும் போது திசை வந்து கே திசை ஆரம்பிச்சிருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆமா ஆமா. ஸ்டார்டிங்ல கே திசை ஆரம்பிச்சிருக்கும் போது உங்களுக்கு ஒரு 1955 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 5 வருஷம் மாதிரி 6 வருஷத்துக்கு பதில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர திசை ஆரம்பிச்சிருக்குது. சுக்கர திசையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம்? 20 வருஷம் மொத்தம். விரயஸ்தானத்துல இருக்கு. விரயஸ்தானத்துல இருக்கு. சுக்கரன் வந்து ஜிகே அப்படிங்கிற பொசிஷன் வாங்கியிருக்குது. இது ஜெமினி ஜோதிடத்துல ஜிகே அப்படிங்கிறது என்னன்னா கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடியது. ஸோ இந்த திசை நடக்கும்போது கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். அப்படிங்க கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியதுல இந்த ஜிகே அப்படிங்கிறது, சுக்கரன் ஜிகே அப்படிங்கிறது இந்த ரோல் பிளே பண்ணும். சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல இருக்கு, விரயஸ்தானத்துல இருக்கு. அகைன் சுக்கரன் வந்து மணி சம்பந்தப்பட்டது. அது வந்து விரயஸ்தானத்துல இந்த பொசிஷன்ல உட்கார்ந்துருக்கறதுனால அகைன் வந்து மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேமிலியில ஸ்டார்டிங் வந்து ஹெவியாவே இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியதா இருக்குது. ஓகே. சார் லக்னத்தை நம்ம சொல்லுங்க. ஒரு ஸ்டோரி அப்படியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அதான் இப்ப நான் சின்ன வயசுல இருந்தே மணி வந்து உங்களுக்கு அதான் மணி வந்து பெரிய இஷ்யூ அப்படிங்கறதுனால எதுவுமே பாக்குறாரு, சொசைட்டில பாக்குறாரு. மணி இருக்கிறவங்களை பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்றாங்க. மணி இருந்தா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொசைட்டி மூலியமா இவர் பார்த்து இவரோட பர்சனாலிட்டி அதை வச்சுதான் டெவலப் ஆகுது. ஓகே. மணி இருக்கிற ஒருத்தரை ட்ரீட் பண்றது ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும், மணி இல்லாதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றதும், இதெல்லாம் பார்த்து அவர் வளர்றாரு. சோ மணி இருக்குந்தா எல்லாமே வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் கொண்டு போகுது. பணம் தான் முக்கியங்கிறத அவர் சமுதாயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. அதனால சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வயசுலயே அவர் வந்து இந்த ஸ்ட்ரீட் லெவல் கிரைம் சொல்லும் இல்லையா,
ஸ்மக்லிங் இந்த மாதிரி ஆமா சின்ன சின்ன திருட்டுகள் அதெல்லாம் வந்து ஆமா. பெட்டி கிரைம்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ ஓகே. கண்டிப்பா. பெட்டி கிரைம்ஸ் வந்து சின்ன 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 வயசுலயே ஒரு 15 16 வயசு இந்த ரேஞ்ச்லயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 20 வயசுல பார்த்தீங்கன்னா கார் திருட்டு, ஸ்மக்லிங் வந்து ஓகே. சிகரெட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்மக்லிங் மேட்ரு இதெல்லாமே வந்து ம். பார்த்தீங்கன்னா இவரு பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். சின்ன சின்ன திருட்டுகள்ல இவர் ஸ்டார்டிங். ம். இவர் ஸ்டோரி ஒரு முதல்ல பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுடைய கல்லறையில இருக்கக்கூடிய அந்த கிரானைட் கல்லை எடுத்து வித்தாருங்கிற மாதிரி கூட செய்திகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம், ம், ம். அஹ் அந்த திருட்டும் சேர்ந்து பண்ணியிருக்காரு இவரு. கூடுதல் கண்டிப்பா, தகவலா. கண்டிப்பா, கண்டிப்பா, அதான். ஓகே. கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல தான் வந்து கிட்டத்தட்ட இந்த கொக்கைன் ட்ரேட் அப்படிங்கிறது, கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருள் ட்ரேடிங் பிசினஸ் ம். வந்து பண்றாருன்னு வச்சுங்களேன். இது எங்க பண்றாருன்னா அமெரிக்காவுக்கு, இங்க இருந்து கொலம்பியால இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கொலம்பியாங்கிறது மிடில் இவரு மேனா, பிறந்த ஒரு ஊர் நடுவுல மாதிரி. ஒரு மிடில் மேனா இவர் ஒர்க் ஆயிருக்காரு ஸ்டார்டிங் எடுத்த உடனே வச்சுங்களேன். ட்ரக் பிசினஸ்ல. ஓகே. சோ இந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரக் பிசினஸ்க்கு உள்ளுக்கு என்டர் ஆகுறது பாத்தீங்கன்னா ஒரு 21 வயசுல அப்படிங்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட சுக்கரதசையில உங்களுக்கு எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும் ஆக்சுவலா ஓகே. நமக்கு. உம் ம். அப்படிங்கும்போது ஒரு 20 வயசுக்கு மேல 20 வயசுக்கு ஆமா சுக்கரதசையில தான் ரன் ஆயிட்டு இருப்பார். ஓகே. சுக்கிரதேசத்தை கடைசி கட்டத்துல இருக்காரு. ம். ஆமா ஆமா. சோ இதுல சரி. வந்து நான் ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசுறோம். லக்கணத்தை கொஞ்சம் ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்கணம் அப்படிங்கும்போது A11 A10 அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு பக்கத்துல நீங்க பார்க்கலாம். A11 இருக்கு. A10 அப்படிங்கிறது. சோ இது வந்து ஆமா. ஜெமினில அருத பதாங்கன்னு சொல்லுவோம். ஓகே. அருத பதாங்களுக்கு 11வது கும்ப ராசி அப்படிங்கும்போதே கும்ப ராசி வந்து லக்கணமா வருது அப்படிங்கிற பட்சத்திலேயே என்ன ம். ஒரு விஷயம் சொல்லுது? ஆசைகள் 11வது. ஆசைகள் தனக்கு ஜாதகர் தன்னோட ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப தன்னோட என்ன ஆசைப்படுறாரோ அதை பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைப்பார். கண்டிப்பா அது எனக்கு எனக்கு கிடைக்கணும், எனக்கு எனக்கு எஸ். கிடைக்கணும், அந்த என்னோட ஆசை பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கண்டிப்பா இருக்கும். அதனால கும்பலக்கணம் கும்பலக்கணாவே ஆசைகள் பூர்த்தி ஆகணும். ஆசைகள் ஓகே. ஆசைகள் ஜாதகருக்கு ஆசைகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். அந்த ஆசைகள் பூர்த்தி ம். பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லலாம். ம். அப்படிங்கும்போது லக்னாதிபதி எங்க இருக்காரு? சனி பகவான் 7ல போய் உட்கார்ந்திருக்காரு. ம். அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டுல எப்படிங்க திக்பலம் பெற்றிருக்காரு சனி. 7ஆம் வீட்டுல திக்பலம் இருக்கிறது. சனி வந்து 7ஆம் வீட்டுல திக்பலம் பெற்றாரு. எந்த ஜாதகம்னா ஓகே. 7ஆம் வீட்டுல சனி வச்சுன்னா திக்பலம் பெற்றார். அப்ப லக்னாதிபதி திக்பலம் பெற்றார். ம். சோ இவர் வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறது இவருக்கு வந்து தெரியும். ஏன்னா லக்னாதிபதி 7ல போய் உட்கார்ந்திருக்கு இல்லையா? திக்பலம் ம். பெற்றிருக்கு இல்லையா சனி வந்து பொறுத்தளவுக்கு. இப்ப சனி வந்து எஸ். லக்னாதிபதி யாரோட டிகிரியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி யாரோட சேர்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கு. ராசிநாதரோட சேர்ந்திருக்கு. ம் மேச ராசிக்கு அதிபதி ஆனா செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கு. சோ டிகிரி எஸ். வைஸ் நீங்க நோட் பண்ணுங்க. ம். செவ்வாய் வந்து 25 டிகிரி 51 மினிட்ஸ். ஆமா. சனி வந்து 25 டிகிரி 33 மினிட்ஸ். வெரி நியர். 33 இது 51. சோ 25 டிகிரி ம். 33ல வந்து சனி உட்கார்ந்திருக்காரு. 25 டிகிரி 51ல வந்து செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு. ம். சோ கரெக்டா 20 மினிட்ஸ் தான் டிஃபரெண்ட். ஒரு ஆமா. அரை டிகிரிக்கு கம்மியான டிஃபரன்ஸ் தான் இருக்கு இந்த சனியும் செவ்வாயும் காம்பினேஷன் பொறுத்தளவு. சனி உண்மைதான். செவ்வாய் காம்பினேஷன் பத்தி இல்லைங்களா லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கும். சனி செவ்வாய் ம். காம்பினேஷன் நிறைய ஃபைட் பண்ணணும் ம். லைஃப்ல இருந்து. லக்னத்தை வந்து சனி செவ்வாய் தான் இவரோட ஜாதகம் லக்னத்தை சனி செவ்வாய் தான் பாக்குது. அப்படிங்கும்போது ஆமா. இவரோட லைஃப் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திச்சே தீரணும் அப்படிங்கறது அமைப்பு. ம். ஃபைட் அதாவது எப்படின்னா செவ்வாய் சனி காம்பினேஷன்ல எப்படி எக்ஸாம்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா ம். செவ்வாய் வந்து ஒரு வண்டியில இருக்கிற ஆக்சிலேட்டர்னு வச்சுக்கலாம். சரி. சனி வந்து பிரேக்னு வச்சுக்கங்க. இப்ப ம். நீங்க என்ன பண்றீங்கன்னா வண்டியில இருக்கிற ஆக்சிலேட்டரையும் பிரேக்கையும் ம். ஒரே டைம்ல அழுத்தினா என்ன நடக்கும்? அது ஒரு ரேஷிங்கா இருக்கும். அந்த ரேஸ் ஆமா வண்டி போக தள்ளிட்டு வரும் இல்லைங்களா? ஆமா. அது ஆக்சிலேட்டர் ரொம்ப குறு குறு ரேஷிங். நீங்க முறுக்கு முறுக்கு முறுக்க என்ன ஆகும்? பிரேக்கே அதே புகை. டைம்ல அழுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமா. ஆமா. அப்ப ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமா கிரியேட் ஆகுது. எங்கேயும் மூவ் ஆக முடியல. பட் எஸ். ஆமா. இதாகுது இல்லையா? அதான் ஏன்னா ஒரு கிரகம் என்னன்னா செவ்வாய் வந்து ஸ்பீடான ம். கிரகம். ரொம்ப ஸ்பீடான அக்ரெசிவா எனர்ஜெட்டிக்கான கிரகம். எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். எப்படின்னா இவருக்கு ம். செவ்வாய் வேற ஆத்மகாரகனா இருக்கும். இதான் ஹையஸ்ட் டிகிரி ஜாதத்துல இருக்கிறதே. ஓகே. இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். எது ஹையஸ்ட் டிகிரி அதான் ஆத்மகாரகன் சொல்லுவோம். அது அதுதான். கிட்டத்தட்ட ஒன்னாம் வீடு மாதிரி ஒர்க் ஆகும். ஆத்மகாரகன்னா ஓகே. ஒன்னாம் வீடு அப்படிங்கிற காரகத்துல ஒர்க் ஆகும். அப்படிங்கும்போது ஓகே. நீங்க செவ்வாய் ஆத்மகாரகன் இருக்கிற ஜாதகர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ம். ஒரு பிலாசபி அவங்களுக்கு ஒரு பிலாசபி சொல்லணும்னா
ம். டூ ஆர் டை, செய்யல செத்து மடி ம். அப்படிங்கறதுதான் செவ்வாயோட பாலிசி. ஓகே. செவ்வாய் ஒரு மிலிட்டரி மேன், ஒரு போலீஸ், ஒரு அக்ரஸிவான ம். ஆள்ல. கண்டிப்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து ரொம்ப இப்ப லக்னாதிபதி யாரோட உட்காந்துருக்காரு? சனி. சனி வந்து யார் கூட? ம். செவ்வாய் 3ஆம் வீட்டு சேர்ந்து உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது 3ஆம் வீடு தைரிய ம். ஸ்தானம். ஆமா. சோ லக்னாதிபதி 1ஆம் வீட்டதிபதி 3ஆம் வீட்டதிபதி ஒட்டுக்கா சேரும்போது என்னன்னா ஜாதகருக்கு தைரியத்தை கொடுத்துரும். ம். அந்த போல்ட்னஸ் கொடுத்துறது, அக்ரஸிவா டக்கு டக்கு டக்குன்னு போய் விஷயத்தை பண்றது. சோ மேச ராசியில பிறந்திருக்காரு, ராசியோட சக்தி இருக்கும், செவ்வாயோட சக்தி வந்துடுது. லக்னம் ம். வந்து சனியோட லக்னம் அப்படிங்கும்போது சனியோட சக்தி வந்துடுது. சனி செவ்வாய் வந்து ஏதாவது எனக்கு எனக்கு கிடைக்கும்னா நான் போட்டு தள்ளிட்டு கூட நான் விஷயத்தை எடுத்துக்குவேன். எனக்கு தேவையான பண்றது. விஷயத்த நான் எடுத்துக்குவேன். நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டு கூட நான் இந்த விஷயத்தை எடுத்துக்குவேன் அப்படிங்கிற ம். அளவுக்கு அந்த விஷயத்த கொடுக்குது. கண்டிப்பா. ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம இன்னுமே டீட்டெயிலா பேசுறோம். இந்த விஷயத்தை செவ்வாய் வந்து ஆத்மகாரகன் அப்படிங்கறதுல இன்னுமே நான் நிறைய டீட்டெயில் நான் சொல்றேன் ம். போக போக. சோ இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். அதான் இப்ப கொக்கைன் பிசினஸ் வந்து கரெக்டா இந்த தான் கொக்கைன் 20 ஆ. வயசுக்கு மேல வந்து இவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது இவரோட லைஃப்ல. ஒரு மிடில் சரி. மேனா அமெரிக்காவுக்கு கொக்கைன் இது கடத்தல் தான் இவரோட பண்றதுல ஒரு ஸ்டார்ட். சப்போர்ட் ஒரு இருக்காங்க. மிடில் மேனா ம். ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. ஆக்சுவலா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஒரு இவரோட 26வது வயசுல நடக்குது. ஓகே. 26 வயசு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1976ல நடக்குது. ம். சோ பாருங்க திசா பத்தி நம்ம செக் பண்ணுவோம். சோ ம். 1975 ஜூலைல வந்து சூரிய திசை ஆரம்பிச்சிருது. ஆமா. சூரியன் வந்து என்ன 7ஆம் வீட்டதிபதி. ம். சோ கரெக்ட். 7ஆம் வீடு மேரேஜ், மனைவி சம்பந்தப்பட்ட ம். விஷயங்களை குறிக்கூடியது. சோ கரெக்டா சூரிய திசையில கிட்டத்தட்ட சந்திரசை முடிகிற வரை அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் செவ்வாய் திசை ஆரம்பிக்கிற அந்த டைம்ல தான் மேரேஜ் நடந்துச்சு இவருக்கு. ஆக்சுவலி லவ் மேரேஜ் ஜாதகம் இவர் பண்ணது. லவ் மேரேஜ். இன்ட்ரெஸ்ட். அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த வயசு வந்து 15 வயசு. ஓகே. ஓகே. இவர் அந்த பொண்ணு ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே. அதனால இவர் வந்து என்ன சொல்ற ஓடி போய் நம்ம ஊர்ல சொல்றது என்னது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான். ம். சோ இதான் நடந்துச்சு. சோ அதே ஓகே. மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லவ் மேரேஜ் காம்பினேஷன் என்ன சொல்லுவீங்க? 5-7. 5 5ஆம் 7 காம்போ. வீட்டதிபதியும் 7ஆம் வீட்டதிபதியும் ஒட்டுக்கா சேர்ந்து எங்க இப்ப 10ஆம் 10 வீட்டுல போய் வந்திருக்குது. சோ ஆமா, இது வந்து ஆமா. பாத்தீங்கன்னா எஸ் லவ் மேரேஜ் ம். காம்பினேஷன். ம். 12ஆம் வீட்டதிபதி பாருங்க எங்க வந்திருக்கு? 7ல போய் வந்திருக்கு. சோ ரன்னிங் ஆமா. அவே ம். மேரேஜ் அது அப்படிங்கிறதையும் குறிக்குது. சோ இப்போ இன்னொரு விஷயம் அது என்னன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டதிபதியும் 10ஆம் வீட்டதிபதியும் ம். சேர்ந்து எங்க வந்திருக்கு? 7ல வந்திருக்கு. வெளில உட்காந்துருக்காங்க. ம். அப்படிங்கும்போது என்ன சொல்றது? எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ். ம். 2ஆம் வீட்டுல ராகுக்கு வந்திருக்குது. ம். மீன ராசியில 2ஆம் பணம். வீட்டதிபதி குரு வந்து 12ல போய் வந்திருக்கு. சோ 2ஆம் ஆமா. வீட்டதிபதி 12 இருந்துச்சுன்னா வெளியூர் வெளிநாட்டு மூலியமா வருமானம், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட மூலியமா வருமானத்தை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா. 2ல ராகுக்கு வந்திருக்கு. ராகு எந்த மாதிரி வருமானத்துக்கு? இது மீன ராசியில வந்திருக்குது அப்படிங்கறனால கடல் தாண்டி போய் வருமானம்ன்றது. ராகு ராகுங்கிறது கிரிமினல், ராகு ஷார்ட்கட் வே, கிரிமினல் வே. ஆமா. சோ கிரிமினல் அந்த சீட்டிங் மணி. அந்த சீட்டிங் சம்பந்தப்பட்ட இதுல பண்றது. சோ அதுக்கும் வருது. அதான். அதான். சோ ஓகே. சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு மேரேஜ் அதான் ஏஜ் 25 வயசுக்கு அப்புறம் இவரே வந்து கொக்கைன் எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ்க்கு பண்றத ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இவரே உள்ளுக்கு இறங்கிறாரு, ஃபுல்லாவே உள்ளுக்கு இறங்கிறாரு. மிடில் மேனா இருந்தவரு டைரக்டா அவராவே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். எஸ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா 7ஆம் வீடு 10ஆம் வீடு பரிவர்த்தனையும் ஒத்துட்டு இருக்கும், செவ்வாயும் சூரியனும். எஸ், சோ எஸ். 7ஆம் கரெக்ட். வீட்டு 10ல கொஞ்சம் ஆக்சுவலி மேரேஜ்க்கு அப்புறம் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். இல்ல ஜாப்ல இருந்தாங்கன்னா ஜாப்ல ஒரு ஒரு நல்ல உயர்வு கிடைக்கலாம், ஒரு ஓகே. பொசிஷன் கொடுக்கும். ஆக்சுவலி 10ஆம் வீடு 7ஆம் வீட்டு அதிபதி 10ல இருக்கிறது. சோ ஆஃப்டர் மேரேஜ் ம். வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இவர் சூரிய தசை கரெக்டா ஆரம்பிச்சு சூரிய தசை ஐ மீன் 25 வயசுக்கு அப்புறம் ரன்னிங்ல இருக்கு. ம். கரெக்டா ஒரு 26 வயசு மாதிரி சூரிய தசை ஆரம்பிச்சிருது. ம். ம். 6 வருஷம் சூரிய தசை அப்படிங்கும்போது 31 வயசு வரைக்கும் இருந்திருக்கும். சூரிய தசை வந்து ம். பாத்தீங்கன்னா இவரோட பிசினஸ்க்கு சூப்பரா இருந்துச்சு. அது ம். சுக்கிர தசை முடியிற வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டார் தான். ஓகே. கேது ரொம்ப கஷ்டப்பட்டார், சுக்கிர தசையும் கட்ட கடந்த 25 வருஷமா கஷ்டப்பட்டாரு. சூரிய தசையில இந்த கொக்கைன் பிசினஸ்ல உள்ளுக்கு இறங்கி பயங்கரமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட்.
அப்புறம் ஐ மீன் ஓகே. லைக் கேஸ்ல மாட்டினாரு. பட் ஆனா ஐ மீன் வெளியில வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், சூரிய விசையில. பணத்தின் மூலியமா அதை வந்து ஈஸியா டேக் ஓவர் பண்ணி வெளில வந்துட்டாரு. ம் ம் ஓகே. பட் கரெக்டா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரிய விசையில இதெல்லாம் நடக்குது. சந்திரரசு அடுத்தது வருது. ஓகே. அஹ் சந்திரரசை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு சந்திரன் 6ஆம் வீட்டு விதி ஓகே 3 இருக்காரு, 3ஆம் வீட்டு விதி 7 இருக்காரு. ஸோ ம். இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரரசியும் சூப்பரா தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க சந்திரன் லக்னமா போட்டு எந்த எந்த ஒரு திசை நடக்குதோ அந்த திசையை லக்னமா போட்டு பார்க்கலாம். ஸோ அதான். சந்திரன் நம்ம லக்னமா போடுவோம். சந்திரனுக்கு 10ஆம் வீட்டு பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இருக்கு. சந்திரனுக்கு 10ஆம் ஆமா. வீட்டுல குரு சுக்கிரனை ஆமா. நீங்க பார்க்கலாம். ம். 2ஆம் வீட்டு விதி, 7ஆம் வீட்டு விதி, 9ஆம் வீட்டு விதி, 12ஆம் வீட்டு விதி எல்லாம் சேர்ந்து சந்திரனுக்கு சொல்றேன். குருவும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கான. உட்காந்துருக்கு. கரெக்ட். அப்புறம் 10ஆம் வீட்டு அதிபதி சனி போய் உட்காந்துருக்கு, 5ல உட்காந்துருக்குது. 10ஆம் ஆமா. வீட்டு அதிபதி 5ல உட்காந்துருக்கு, சூப்பரான காம்பினேஷன். அதாவது வேலை தொழில் மூலியமா பேரு புகழ கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா. சோ இது ஐ மீன் சந்திரனுக்கு 5ஆம் வீடு அப்படிங்கும்போது எந்த எந்த மாதிரி புகழ் கொடுக்கும்? கெட்ட புகழ் தான் கொடுக்கும். கண்டிப்பா. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரசை பொறுத்தளவுக்கும் பிசினஸ் பொறுத்தளவுக்கு இந்த அதாவது வேர்ல்ட்லயே வந்து ஆக்சுவலி இந்த டைம்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னா பிக்கஸ்ட் கொக்கைன் சப்ளையர் இவர் தான் ஓ. உலகத்திலேயே. ஐ மீன் கிட்டத்தட்ட 80% கொக்கைன் சப்ளை வந்து இவர்கிட்ட இருந்தா போகுது. இப்போ ஓகே. பாத்தீங்கன்னா வெல்த் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து கொட்டி கிடக்குது. எவ்வளவு வருதுன்னே தெரியல. எல்லாமே இல்லீகல் மணி தானே. ம். எவ்வளவு அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு ஐ மீன் எதுவுமே வந்து டாக்ஸ் அது ஒண்ணும் இவ்வளவு பணம் தான் இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஆமா. பயங்கரமான ரிச் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல வந்து கொக்கைன் பிசினஸ் போயிட்டு இருக்கு. ம். சந்திரசேகர் அகைன் பாலிடிக்ஸ்லயே உள்ளுக்கு வந்திருக்காரு. ம். ஒரு டைம் ஏதோ காங்கிரஸ்ல உள்ளுக்கு எலெக்ட் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ம். அதுக்கப்புறம் ஐ மீன் அந்த ட்ரக் பிசினஸ்ல கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகி அதுல பொலிட்டிக்ஸ் இருந்து வெளியே வர சூழ்நிலை ஆயிடுச்சு. ஓகே. அரசியல் இருந்து வெளியே வந்துச்சு. பட் அதான் உலகத்திலே 80% பாருங்க எந்த அளவுக்கு கொக்கைன் ட்ரேட்ல வந்து 80% இவர் தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் டாப் ஐ மீன் உலகத்திலே டாப் 10 பில்லியன் ரிச்சஸ்ட் பர்சன் எடுத்தோம்னா இவர் உள்ளுக்கு இருந்திருப்பாரு அந்த டைம்ல. எவ்வளோன்னு நம்ம அதை நான் அக்கௌண்ட்ஸ்ல மணி கிடையாது. ஸ்டோரியில அந்த ஸ்டோரியில படிச்சேன். இவர் வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ்ல வந்திருக்காரு. அப்ப இவர்கிட்ட நிருபர் போது பாத்தீங்கன்னா நீங்க தான் இந்த மாதிரி ட்ரக்ஸ்ல வந்து வெல்த்தில இருக்கிறதுல நீங்க தான் நம்பர் 7 பொசிஷன் சொல்றாங்க. அதான் மர்டர் பண்ணியிருக்கிறது கிரிமினல் ஆக்டிவிட்டி அண்ட் ட்ரக்ஸ் ஆக்டிவிட்டியில நீங்க வெல்த்தி பணம் அதிகம் வச்சிருக்கிறது டாப் 10ல 7th பிளேஸ்ல இருக்கிறத சொல்றாங்க. அப்படின்னு கேட்கும்போது இல்ல கணக்கு தப்பா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒழுங்கா கணக்கு பார்த்திருந்தாங்க நான் தான் நம்பர் 1 இருப்பேன்னு சொல்லி பெருமையோட சொன்னாரு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோரி படிச்சிருக்கேன். ஓகே 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 ஓகே. கண்டிப்பா சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மறைமுகமா ஏகப்பட்ட வெல்த் இருந்துச்சு ஆக்சுவலா. ஆக்சுவலி இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம இவர் ரொம்ப டொனேஷன்ஸ் எல்லாம் ஹெவியாவே பண்ணியிருக்காரு. ஏன்னா பீப்புள்கிட்ட கேட்டீங்கன்னா சில பீப்புள் இவரை பத்தி கேட்டீங்கன்னா கொலம்பியாவில் வந்து பாத்தீங்கன்னா இவரை ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி சொல்லுவாங்க இவரை. சில பீப்புள் ரொம்ப ஓகே. மோசமா சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மக்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. ஓகே. ஓகே. உங்களுக்கு வந்து அந்த குணம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பலக்கணம் 12ஆம் வீட்டுல பாருங்க சுக்கிரனும் குருவுக்கு வந்திருக்கா. குரு வந்து தாராள பிரபு 12ஆம் வீட்டுல உட்காந்து டொனேஷன் பெரிய லெவல்ல டொனேஷன் பண்ணக்கூடிய கிரகம் அதுவும் இல்லாம. சோ மக்களுக்கு நிறைய உதவிகளும் செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன். சூப்பர். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த அரசியல்ல இருந்து எல்லாம் மீன் இந்த ட்ரக் லார்ட் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்து ரிலீஸ் ஆக வெளியே வர வேண்டிய நிலைமையாச்சு. ஐ திங்க் கொலம்பியன் ஸ்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது மேசிவா பெரிய லெவல்ல வந்து வெடிகுண்டு சம்பந்தப்பட்டது, அசாசினேஷன் பண்றது, கொலை பண்றது பெரிய பெரிய ஆள்கள் அப்படின்னா என்ன சொல்ற அரசியல்வாதிகள், உங்களுக்கு ஜட்ஜு, போலீஸ், பெரிய ஆபீசர்ஸ் இவங்கெல்லாம் போட்டு தள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்னன்னா இவரோட டீலுக்கு ஒத்து வரல அப்படின்னா, அதாவது லஞ்சம் வாங்கிட்டு விலகிட்டா பிரச்சனை இல்லை, அப்படி விலகலினா அடுத்து வந்து டார்கெட்டு கொலை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதான் இதான் டீல் தான் செய் இந்த என்ன சொல்ற செய் செத்து மணின்னு சொல்றீங்களா அந்த கான்செப்ட் தான் அது செவ்வாய் ஏகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஓகே டீலா நோ டீல் அப்படிங்கிற மாதிரி தான். டீல்னா ஓகே அமௌண்ட் வாங்கிட்டு விட்டுறணும், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் உயிருக்கு கண்டம் அப்படிங்கறதா அவரோட இது பேச்சே அப்படிதான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப ரொம்ப வயலண்டா இருந்திருக்காருன்னு வச்சுங்களேன். லாஸ்ட்ல சந்திரன் திசை உங்களுக்கு போக 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 ரொம்ப வயலண்ட் ஆயிராரு. ஓகே.
சந்திரனும் செவ்வாய் வீட்டுல தானே இருக்கு. ஸோ வைலண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. செவ்வாய் வீட்டுல பாருங்க 3 கிரகம் இருக்கு. செவ்வாய் ரொம்ப இந்த ம். ஜாதத்துல செவ்வாய் வந்து நம்ம நோட் பண்ணீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா 3 கிரகம் செவ்வாய் வீட்டுல உட்காந்துருக்கு. செவ்வாய் கூட சனி ஆமா. லக்னாதிபதியே போய் உட்காந்துருக்கு. ஸோ செவ்வாய் ஆமா. பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த ஜாதத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ட்ராங்கா. ஏன்னா செவ்வாயும் லக்ன டிகிரியும் பாத்தீங்கன்னா மீன் 1 டிகிரிக்குள்ள ரொம்ப அரை டிகிரிக்குள்ள இருக்கு. சாரி செவ்வாய் வெரி வெரி நியர். வெரி பவர்ஃபுல்லுங்க. அதான். ஆத்மகாரகன், அதுவும் ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட் அதான். கரெக்ட் கரெக்ட். ஸோ ஸோ அதான் ரொம்ப அதுக்கப்புறம் என்ன? வயலண்டான பர்சன் வச்சுங்களேன். சரி. அதுக்கப்புறம் இவருடைய நாட்கள் எப்படி அதுக்கப்புறம் பொண்ணுச்சு? மர்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இவருடைய பிசினஸ்க்கு ஒத்து வராதவங்களை அப்புறப்படுத்தியிருக்காரு மர்டர் பண்ணி. ஒத்து வரவங்களுக்கு பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய என்ன சொல்றது, ஒரு நெருக்கடிகளுக்கு இவர் வந்து காரணமா அமைஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இவரு 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 இருக்கிறத விட இல்லாம இருந்தா பெஸ்ட்டுங்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்களா? கண்டிப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்லயும் அமெரிக்காவிலயும் இது பிரச்சனை. எல்லாரும் போதைப்பொருள் ஏன் வந்து அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் ரிசர்ச் பண்ணி இவருதான் காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இவரை ஓகே அமெரிக்கால இருந்தும் அவங்களும் அழிக்கணும்னு ட்ரை பண்றாங்க, பிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஓகே. கொலம்பியா கவர்மெண்ட் அண்ட் கொலம்பியன் அமெரிக்கா கவர்மெண்ட். கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து நம்பர் 1 லிஸ்ட்ல கொண்டு வந்துருது. நம்பர் 1 ஓகே. லைக் கிரிமினல் அப்படிங்கிற லிஸ்ட்ல ட்ரக். கொண்டு வந்துருது. ஓகே. ஸோ ப்ரெஷர் அதிகமாகுது. எல்லா சைட்ல இருந்து ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ கடைசியா வந்து ம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ம், இவர் என்ன ஸோ சொல்றாருன்னா, இவருடைய நான் வந்து நீங்க சொல்ற இவர் என்ன சொல்றாரு, பேசுறாங்க, டீல் பேச போறாங்க கவர்மெண்ட் வந்து இவர்கிட்ட. இவர் ம். என்ன சொல்றாருன்னா, உங்க ஜெயில்ல வந்து நான் வந்து தங்க மாட்டேன், ம். சரண்டர் ஆக மாட்டேன். உங்க ஜெயில்ல வந்து நான் வந்து சரண்டர் ஆக மாட்டேன், பிரிசனுக்கு வர மாட்டேன். ம். நான் என்ன ம். பண்றேன்னா, நானே ஒரு பிரிசன் கட்டி நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அந்த ம். பிரிசன் நான் வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓகே. பிரிசன் வந்து இவருக்கு தானே, இவரே பிரிசன் கட்டுறது இவர் ஒருத்தர் தான். பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸான, ரொம்ப லக்ஸூரியான ஜெயில் ஆக்சுவலி அது. 12ல மில்லியன்ஸ். வந்து சுக்கிரன் இருக்கு. அதான் பாருங்க. ஜெயில் கிரகம் பாத்தீங்கன்னா பண்டாமீடு தான் ஜெயில் கிரகம். பண்டாமீட் அதிபதி, பண்டாமீடு எப்படி கெட்ட கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத ஜெயில். ஏன்னா பண்டாமீடு தனிமையை கொண்டு வர்றது. சோ எஸ். ஜெயில் அப்படிங்கிறது பண்டாமீடு. சோ பண்டாமீட்ல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன்ங்கிறது சுக்கிரனுக்கு வந்திருக்கு. லக்ஸரி. சோ இவரு அதுக்கு இப்ப நான் என்ன பண்றேன், கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி டீலுக்கு வந்து ஒத்துக்குச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு ம். சொல்லிட்டு இவர் வந்து அந்த மாதிரி இருக்க சொல்றதுக்கு அவரே ஜெயில் கட்டி அவரே அங்கேயே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கு. சோ சரி. இவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் 1 இயர் மாதிரி இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அதுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கும் உங்களுக்கு. என்னென்ன எக்ஸ்பெக்ட் ஓகே. பண்றீங்களோ எல்லா வசதிகளும் இருக்கும். பார்ட்டி ஓகே. நடக்கும், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ம். ம். ஸோ பட் ஆனா அந்த ஓகே. பிசினஸ் கண்டினியூ தான் இருக்கு. ஆக்சுவலி அந்த 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 இடத்துல இருந்தும் அவர் வந்து அகைன் பிசினஸ் வந்து விடவே இல்லை, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. பிசினஸ் கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கு. ம். ஸோ இதை கவர்மெண்ட் வாட்ச் ம். பண்ணுது. ஸோ ம். எல்லாமே யுஎஸ் கவர்மெண்ட் அண்ட் கொலம்பியன் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து, அப்புறம் இவருக்கு ஆப்போசிட்டான பீப்புள்லாம் இருப்பாங்கல்ல, ரைவலரி, ஆமா. இவருக்கு ஆப்போசிட்டான ஆப்பிள், எல்லாமே இவர் வந்து ம். முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற பிளானுக்கு ஓட்டுறாங்க. சரி. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அந்த ஜெயில இருந்து, இவரோட ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஒரு அண்டர் கிரவுண்ட் மூலியமா எஸ்கேப் ஆயிடுறாரு. ம். எஸ்கேப் ஆயிட்டு உடனே எல்லாம் பிடிக்க முடியல. அதுக்கு ஒரு சர்ச் டீம் ம். போட்டு, அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோஸ்ட் வாண்டட்னு போட்டு, ஓகே. மோஸ்ட் வாண்டட் மேன் சொல்லிட்டு யுஎஸ்ஏவும் கொலம்பியன் கவர்மெண்ட் ரெண்டுமே கண்டிப்பா. வந்து சேர்ந்து தான் சர்ச் பண்றாங்க. ஓகே. ஓகே. கிட்டத்தட்ட இவரோட 1993 டிசம்பர் 1 இவரோட 44வது பர்த்டே. கரெக்டா ஓகே. 44 பர்த்டே முடியுது. பர்த்டே சரி. முடிச்சு அது அடுத்த நாள் வந்து அது இவரோட சன்னுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இவரோட ஓகே. இடத்துல இருந்து இவரோட ஓகே. பையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் வந்து ஓகே. கொலம்பியன் கவர்மெண்ட் ட்ராக் பண்ணாங்க. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் ஓகே. இவர் எங்க இருக்காருங்கிறது தெரிஞ்சுச்சு. ஸோ ஓகே. சரவுண்ட் பண்ணி சுட்டுட்டாங்க. சுட்டு சுட்டு கொன்னுட்டாங்க. கொண்டுட்டாங்க. சுட்டு கொண்டுட்டாங்க. ஓகே. ஐ ம். மீன் இவர் சரவுண்ட் பண்ணி வீட்டுல இருந்து ரூஃப் டாப்ல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணியிருக்காரு, போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே. ஸோ இதான் நடந்துச்சுன்னு கரெக்டா வச்சுங்களேன். 8ஆம் வீட்டுல கேது. ம், ஸோ கண்டிப்பா. மர்டர் வந்து பாத்தீங்கன்னா, அது செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன். ம் துப்பாக்கி அந்த விஷயங்களால, ஆயுதங்களால அவருடைய மரணம் முடிவுக்கு வந்திருக்கு. ம் ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா. ஆயுதங்களால வர்ணம் வந்து அது என்ன ராசியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கு. ஆமா. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் போலீஸ் வந்துருச்சு பாருங்க. சிம்ம ராசினா கவர்மெண்ட் கவர்மெண்ட். போலீஸ். ஸோ கவர்மெண்ட் போலீஸ்னால கவர்மெண்ட். மரணம் அப்படிங்கிறது. அகைன் நீங்க வந்து இதை வந்து நம்ம நவம்சத்துல வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இப்போ செவ்வாய் ஆத்மகாரகன். ஓகே, எங்க இருக்கு நவம்சத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல உட்காந்துருக்கு.
விருச்சிக ராசியில எட்டாவது ராசி. உட்காந்துருக்கு. செவ்வாய் வந்து ஆத்மகாரகன் விருச்சிக நவம்சத்துல உட்காந்துருக்கு. சூரியன் சனியோட சேர்ந்து உட்காந்துருக்கு. சூரியன் கவர்மெண்ட். சூரியன் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து சனி இவரோட ஒர்க்குனால ஸோ இவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாருன்னு ஆயுதங்களால வச்சுங்களேன். சுட்டுக் கொல்லப்படுறாரு, இதுதான் விஷயம். பக்காவா இருக்கு. நீங்க ரெண்டுமே ஆத்மகாரகனை வச்சு பொருத்தமான. நீங்க வந்து எப்படி ஒருத்தருக்கு உயிர் போகும் அப்படிங்கறத கூட நம்ம வந்து இதை ஆத்மகாரகனை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். என்ன வீடியோ எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கலாம் செக் பண்ணோம்னா கண்டிப்பா அதையும் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆயுதத்தினால உயிர் போறதுக்கு இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா அந்த அம்சா ரூலர்ஸ் இருக்கு. இதுல உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், D60 அம்சான்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னாதிபதி யாரு? சனி. சோ சனி பாத்தீங்கன்னா என்ன அம்சத்துல இருக்கு பாருங்க, தண்ட ஆயுதா. தண்டாயுதான்னு ஒரு அம்சத்துல இருக்கு. தண்டாயுதா அப்படிங்கிற அம்சத்துல லக்னம் இருக்கு. லக்னங்கிறது உங்களுக்கு உடம்பு, பாடி இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துப்போம். செவ்வாய் ஆத்மகாரகன். அகைன் வந்து பாத்தீங்கன்னா தண்டாயுதா அப்படிங்கிற அம்சத்துல இருக்கு. கிளியரா இருக்கு பாருங்க. தண்டாயுதா அப்படிங்கிறது உங்களுக்கு வெப்பன் தான் தண்டாயுதத்தை குறிக்கக்கூடியது. சோ வெப்பன் மூலியமா வந்து இவர் வந்து அதான் இறந்திருக்காரு. கூடுதல் தகவலா கூட சொல்லுவாங்க இவரை பத்தி ஒரு சில விஷயங்கள். என்னன்னா இவர் வந்து ரொம்ப ஸ்லம்ஸ்ல இருந்து வந்தவர், ரொம்ப குடிசை பகுதிகள், அந்த மாதிரி சாக்கடை இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்ந்தவர். பணத்துக்காக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ட்ரக்ஸ்ல இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் பெற்றும் பணத்தினால இன்பம் இல்லைங்கிறத உணர்ந்து பணத்தை டொனேட் பண்ணி தன் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸோட மரணிக்கிறதுக்கும் சில நாட்களுக்கு முன்பு பேரண்ட்ஸோட ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போனோடனே அங்கதான் போயிருக்காரு, பேரண்ட்ஸ் தான் போயிருக்காரு. ஜெயில தப்பிச்சு அவங்க பெற்றோரை போய் பார்த்து பெற்றோரோட கொஞ்சம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன் ஃபேமிலியை சந்திக்க போகும்போது அந்த ஒரே ஒரு ஃபோன் கால் நீங்க சொன்ன மாதிரி அதை ட்ராக் பண்ணப்பட்டு அதனால அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். ஸோ அவர் ஏழ்மையான வாழ்க்கையை தொடங்கி கோடீஸ்வரர உச்சத்தை தொட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து தன் மரணத்தை தழுவிருக்காரு. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இது. சைல்டுஹுட் லைஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் வீட்டை செக் பண்ணலாம் நீங்க. சைல்டுஹுட் லைஃப் எப்படி இருக்கும், அப்புறம் திசா புத்தி எல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா 2ஆம் வீடு வந்து உங்களோட சைல்டுஹுட் லைஃப், இனிஷியல் பிகினிங் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது. 2ஆம் வீட்டுல வந்து ராகு வந்து இருக்கிறது, செவ்வாய் பாக்குது 2ஆம் வீட்டை. செவ்வாய் ராகு வந்து செவ்வாய் வந்து 8வது பார்வையா ராகு பாக்குது. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திசா புத்தி கே திசா அப்படிங்கும்போது சைல்டுஹுட் லைஃப்லாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டான சைல்டுஹுட் லைஃப், பெயின்ஃபுல்லான சைல்டுஹுட் லைஃப் ஆக்சுவலா. ராகு உட்கார்ந்துருக்கிற மீன ராசியோட அதிபதியான குரு விரயமாகி உட்கார்ந்துருக்காரு, நீச்சமாகி விரயமாயிருக்காரு. இதெல்லாம் கூட ரொம்ப ஒரு கண்டிப்பா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல ஒரு நிறைய வீடெல்லாம் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல வந்து கட்டியிருக்காரு. இனிமே ஆக்சுவலி அதெல்லாம் சுற்றுலா தலமா மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணிருச்சு. கண்டிப்பா. அதே மாதிரி இவரை பத்தி இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதுல வந்து ரொம்ப நல்லா படிச்சு மெரிட்ல பாஸ் பண்ணி அவர் வந்து யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்ணி யூனிவர்சிட்டியில ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாம ரொம்ப போராடி யாருமே பணம் கொடுக்காதனால பேங்க்லாம் ஏறி இறங்கியும் பணம் கிடைக்கல அப்படின்னு காலேஜ்ல இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் தான் இவருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆவலை ரொம்ப தூண்டுச்சு. அது வந்து ரொம்ப முக்கியமா ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நிறைய இவரு என்ன ஆசைப்பட்டு ஏதோ வரணும்னு ஆசைப்படுறத வந்து இவருக்கு வந்து கிடைக்கலைங்கும் போது இவர் எடுக்க ட்ரை பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஆமா, இவருடைய ஆம்பிஷன் கனவுலாம் சைல்ட்ஹுட் கனவு என்ன அப்படின்னா கொலம்பியாவுடைய அதிபர் ஆகணும். நம்ம கொலம்பியா வந்து அடுத்த நாட்டுல கையெழுந்த கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணுங்கிறது இவருடைய எண்ணமா இருந்திருக்கு. ஏன்னா இவருடைய லக்னாதிபதி போய் சூரியன் வீட்டுல இருக்கு பாருங்க. சோ கிங்கோட வீட்டுல இருக்கிறதுனால அந்த கண்ட்ரியோட கிங்கே ஆகணும்னு ஒரு மனதுல ஒரு ஆசை ஏற்படுத்திருக்கு. ஆசைக்கு லக்கணம், கும்ப லக்கணம். சோ நல்லாவே அது வந்து ஒர்க் ஆயிருக்கு. இப்ப 5ஆம் வீட்டு 10ல வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு காம்பினேஷன்லயே 5-10 காம்பினேஷன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு கொடுக்கும். பேரு புகழ் உள்ள ஜாப், வேலைனால பேரு புகழ் கிடைக்கிறது, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது எல்லாமே 5-10 காம்பினேஷன். 5ஆம் வீட்டு 10ல 10ஆம் வீட்டு 5ல இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கலுக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா அங்க சூரியன் உட்காந்துருக்கனால பொலிட்டிக்கலுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துருது. ஆமா, 10ஆம் வீட்டுல. அதனால ஆக்சுவலா ட்ரக் லார்ட்னு தான் இவர் கூடுவாங்க. அருமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏதாவது இதை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கா? இல்லைங்க, நம்ம அவ்வளவுதான். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரக் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரக் கிங்க பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம்.
ஸோ இவருடைய தகவல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில இது வரைக்கும் பெரிய அளவில் யாரும் சொல்லாத ஒரு நபரை எடுத்து நம்ம பேசியிருக்கோம். இந்த தகவல்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்ம நம்புறோம். எது இவர் வந்து ட்ரக் அடிமையா இருந்திருக்கலாம், இவர் வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ல பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம், ஒரு ட்ரக்கிஸ்டா இருந்திருக்கலாம், அதே நேரத்தில் மர்டர் பண்ண ஒரு கிரிமினலா இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி டேலண்டா செயல்பட்டாரு, எப்படி இவ்வளவு ட்ரக்ஸ் பயன்படுத்தினாரு, இதெல்லாம் ஜோதிட ரீதியா உங்களுக்கு அவருடைய ஜாதக கட்டத்தை எடுத்து உங்க கண்ணு முன்னாடி காமிச்சு ராசி கட்டம், நவாம்ச கட்டம், லக்னாதிபதி, அதோட ஆத்மகாரகனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா ரொம்ப விளக்கி என்ன சொல்றது, ஒரு 2.5 மணி நேரம் ஒரு சினிமா படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துருப்போம். ஒரு டான் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலை நம்ம கொடுத்துருப்போம் நம்ம நம்புறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டான் ரோலுக்கு வந்து இவரை தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்குவாங்க. ஐ திங்க் இந்த பில்லா கண்டிப்பா மூவிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரோட லைஃப் வந்து ஃபேஸ் பண்ணி தான் இந்த வில்லன் கேரக்டரே தமிழ் மூவிஸ்ல மோஸ்ட்லி எடுப்பாங்க. நிச்சயமா. நம்ம நம்ம என்ன சொல்லலாம், ரொம்ப கம்பீரமா பாபிலோ எஸ்கோபார் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். ஸோ பாபிலோ எஸ்கோபார் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா பாத்தீங்கன்னா இந்த சினிமா ஃபீல்ட்ல இருந்திருக்காரு அந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றதுல. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய லெசன் தான். கண்டிப்பா நிகழ்ச்சி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுல ஜோதிட அறிவோட சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம வழங்கியிருக்கோம். இந்த நம்மளுடைய நம்ம மக்களுக்கு சொல்றது கருத்து என்ன அப்படின்னா, இவருடைய நெகட்டிவ்ஸை நீங்க புறக்கணிச்சுட்டு இவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் எடுத்து கண்டிப்பா மெரிட்ல ஒரு பாஸ் பண்ணியிருக்காரு நம்ம சொல்லியிருக்கோம். பேரண்ட்ஸோட பாத்தீங்கன்னா பணம் முக்கியம் இல்லைன்னு பேரண்ட்ஸோட உச்சபட்ச பணக்கார நிலையில இருந்து அவர் இறங்கி போய் பேரண்ட்ஸோட தன்னுடைய இறுதி நாட்களை கழிச்சிருக்காரு. ஃபேமிலி மேல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய நபர்களுக்கு டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். டானா வாழ்ந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனிதரா இறந்திருக்காரு அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். வேறொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க.